வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது என்று சொல்லலாம். இது சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள், அதே மாதிரி 4th கன்சிக்யூட்டிவ் டிக்ளைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 345 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. மெயினாக இது என்னன்னாக்க ஒரு இன்வெஸ்டர்ஸுடைய கன்சர்ன்ஸ் இதில் அக்ராஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அடங்கி இருக்குங்க. அதில் இந்த பிரேக் டவுன் இன்னைக்கு நடந்தது இல்லையா, இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குங்க இது இறங்கினதுக்கு. அதை பற்றி முதல்ல பார்ப்போம், அதன் பிறகு மார்க்கெட் டேட்டாவையும் எடுத்துப்போம். இன்னைக்கு கீ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் இறங்கியிருக்கிறது. அதுபோல் நிஃப்டி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 345 புள்ளிகள் குறைந்து 23,085 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் சென்செக்ஸில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் 417 lakh crore ஆயிருக்கு ஃப்ரம் 430 lakh crore. அதுமாதிரி இன்வெஸ்டர்ஸுடைய வீழ்ச்சியில் வெல்த் எரோட் ஆனது இன்னைக்கு 13 lakh crore in a single day. குமுலேட்டிவா 25 லட்சம் கோடி ரூபாய் ஃபார் த பாஸ்ட் 4 செஷனில் விழுந்திருக்குங்க. சரி, இதுக்கு ரீசன் பிஹைண்ட் த ஃபால் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட எல்லாருடைய கேள்வியும். என்ன சார் இப்படி இருக்கு அப்படி இருக்கு? மெயினாக ரைசிங் க்ரூட் ஆயில் பிரைசஸ் இது அலர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். க்ரூட் ஆயில் பிரைசஸ் பார்த்தோம்னா ஓவர் 3 months ஹையஸ்ட் டச் பண்ணியிருக்கு. மெயினாக பார்த்தோம்னா ரெடியூஸ்டு சப்ளை டியூ டு சாங்ஷன்ஸ், அதுமாரி இந்த ஹையர் க்ரூட் ஆயில் பிரைசஸ்னால நெகட்டிவ்லி அஃபெக்ட் இந்தியாஸ் பிசிக்கல் ஹெல்த், இந்த மேஜர் இம்போர்ட்டர்ஸ் நமக்கு. மேலும் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் இது என்ன பண்ணுறது, இன்டைரக்டாக நம்மளுடைய ருப்பியை வீக்கன் பண்ணுறது. ஸோ இதுதான் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டும் வீக்காக இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி ருப்பி டிப்ரிசியேஷன் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஆல் டைம் லோ 86.59. ஸோ நார்மலாக ஒரு 30 பைசா 40 பைசா 50 பைசாலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும் அது மாதிரி வீழ்ச்சி அடைகிறதுக்கு. இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸோ இது மெயினாக இந்த க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் ஸ்ட்ராங் யூஎஸ் டாலருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பணம் எடுக்கிறதும் ஒரு முக்கிய காரணி. அது மாத்திரம் இல்லாமல் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 109.72 14 மாசத்தினுடைய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அதுமாரி 10-year பாண்ட் ஈல்டு இன் யூஎஸ் பார்த்தோம்னா 4.76%. இங்கே பாண்ட் ஈல்டு ஷ்ரிங்க் ஆகுது, அங்கே ஏறிக்கிட்டு இருக்குங்க. அதுமாரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் இன் த மார்க்கெட் அக்ரெசிவ்லி இன் ஜான்வரி. கிட்டத்தட்ட ஜனவரி 2010 வரலையுமே பார்த்தோம்னா 21,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ மேலும் கன்சர்ன்ஸ் ஓவர் நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் 2025 இன்வெஸ்டர் ஒரு காஷியஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த யூனியன் பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் எப்படி இருக்கும், அதுமாரி பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும், டிசப்பாயிண்ட் வித் த மார்க்கெட் ஆடட் டு த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அதுவும் என்ன ஆகுங்கிறத பார்க்கணும். அதுமாரி அன்சர்டனிட்டி அரௌண்ட் த குளோபே பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு இந்த குளோபல் ட்ரேட் பாலிசிஸ்னால. ஸோ இது எல்லாமே அதாவது 20ஆம் தேதி அவர் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பதவியேற்புக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுவும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தில் நமக்கு ப்ரெஷர் ஆன் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் செக்டார்ஸில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி Q3 ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மியூட்டாக இருக்கக்கூடும். அதாவது வீக் பர்ஃபார்மன்ஸ் இன் Q1 Q2, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் Q3 பெரிய ஒரு இதுவாக ரொம்ப பெருசாக இருக்காது, வீக்காக தான் இருக்கும். ரீபவுண்ட் ஆன்டிசிபேட்டட் இன் Q4 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் செக்டர் டிபெண்டன்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் இது இந்த வீக்னிங் ருப்பினால பெட்டராக இருக்கக்கூடும். ஒரு ப்ராடர் ரெக்கவரி ரிமைன் அன்சர்டனாக இருக்குன்னு சொல்லலாம். அதுமாதிரி வீக்கனிங் எக்கனாமிக் க்ரோத், இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் பார்த்தோன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ப்ரொஜெக்டட் 6.4, லோவஸ்ட் இன் 4 years. ஸ்லோயிங் க்ரோத் அது ஒரு கன்சர்ன் அபவுட் த வேல்யூவேஷன் சொல்லலாம். இதுதான் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷருக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி யூஎஸ் ஃபெட் ரேட் கட்டு ஹோப் குறைந்துள்ளது போன வாரத்தில். பிகாஸ் ஸ்ட்ராங் எக்கனாமிக் டேட்டா ஃப்ரம் த யூஎஸ் பார்த்தோம்னாக்க இந்த ரேட் கட்டை இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி
இருக்கிறதுனால அந்த யூஎஸ் ரைஸ் பாண்ட் ஈல்டு வந்து அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் செல் ஆஃப் வந்தது அப்படிங்கிறத மெயினாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைய தினம் பார்த்தோம்னா அட்வான்சஸ் 189, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2220, மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 7.23% அதிகரித்து கிட்டத்தட்ட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 16ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏறுதுன்னா மார்க்கெட் இறங்கும், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இறங்கினா மார்க்கெட் ஏறும். இதுதான் வந்து சிம்பிள் தம் ரூல். ஸோ ஓவரால் பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஸ்டில் ஆன் த பேரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது எல்லா செக்டார்ஸுமே ரியாலிட்டி, மீடியா, மேனுஃபேக்சரிங் அதிகமாக விழுந்திருக்கு. ஓவரால் எல்லா துறைகளுமே இன்னைக்கு வந்து அந்த ரெட்டுன்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், இந்துசின் பேங்க், இந்துஸ்தான் லீவர் இந்த 4 தான் வந்து நிறுத்தினது சொல்லலாம். மறுபுறம் வீழ்ச்சி அடைந்த பங்குகளில் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட், பிபிசிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி போர்ட், பவர் கிரிட், டாடா ஸ்டீல், என்டிபிசி, கிராசிம், டாடா மோட்டார்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா எல்டி, மைன்ட்ரி, எல்என்டி, தென் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கிறது. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிபிஐ டேட்டா வந்து 5.22 வைசஸ் 5.48 4 மாசத்தினுடைய லோவை தொட்டிருக்கிறது. மெயினாக இன்ஃப்ளேஷன் இறங்கிறதுக்கு வெஜிடபிள் அண்ட் பல்சஸ் வந்து விலை இறங்கியிருக்கு, அதனால தான் இதுன்னு சொல்றாங்க. பட் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷமா ஒண்ணுமே ஆகாம இருக்கு. ஸோ அதனால இந்த மாதம் பிப்ரவரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்தால் தான் மார்க்கெட்ல லிக்விடிட்டி வரும். இப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்துறதுக்கு மறு காரணம் என்னன்னா லிக்விடிட்டி இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல லிக்விடிட்டி நல்லா இருந்தது, சென்டிமெண்ட் பேடா இருந்தாலும் மார்க்கெட் இறங்கல. ஆனால் இப்போ என்னாச்சு, சென்டிமெண்ட் வீக்கு, லிக்விடிட்டியும் வீக்கு, மார்க்கெட் இறங்குது. இதுதாங்க சிம்பிள் சைக்கலாஜிக்கல் இன்புட்டு. ஸோ மேலும் இன்றைய தினம் சில கீ நியூஸ்ன்னு பார்த்தோம்னாக்க பயோகான் 1.18% ஏறி இருக்கு, யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் ஜென்டெக் அதுவும் 7.80% விழுந்திருக்கு. பட் தே காட் த அப்ரூவல் ஆஃப் 10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் யூஎஸ் சப்சிடரி. தென் என்பிசிசி பார்த்தா விழுந்திருக்கு, அவங்களும் 3500 கோடி ரூபாய்க்கு எம்ஓயு மிக்ஸ்டு யூஸ் டெவலப்மெண்ட் இன் லக்னோ. தென் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுவும் ஒரு 6% விழுந்திருக்கு. பிரீமியம் ப்ராஜெக்ட் இன் ஹைதராபாத் வேல்யூட் அட் 1300 crores. கேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் 5% விழுந்திருக்கு. 1 crore இ பாலிசி மைல்ஸ்டோன்ஸ் லான்ச்சஸ் பீமா சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் இன்றைய தினம் சந்தைகள் எல்லா பங்குகளுமே விழுந்திருக்கு. இன்னைக்கு 500ல வந்து நிப்டி ஃபைனல் ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னா பிரமல் ஃபார்மா 5.15%, கிறிசில் 2.30%, லூசர் வந்து ஜஸ்ட் டயல் 13.12% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஓப்பனிங்லேயே அடிச்சிட்டாங்க 23,195. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி மறுபடியும் ஒரு சற்று ஏறுனதுன்னு சொல்லலாம். அந்த ஏற்றம் 23,340 வரலையும் போச்சு அரௌண்ட் 10:30க்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சது. 2:30 மணிக்கு மறுபடியும் பார்த்தோம்னா ஒரு புதிய வீழ்ச்சி 23,047.25, க்ளோசிங்கில் பார்க்கும்போது 23,085ல முடிவடைந்திருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஸோ வாலட்டைல் பார்த்தோம்னா ரொம்பவும் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். செல் அண்ட் பை இஸ் த பர்ஃபெக்ட் பிச் ஃபார் டுடேன்னு சொல்லுவோம். ஸோ நிஃப்டி ஃபிப்னாக்கியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 23,008.50 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த லெவலில் வந்து இறங்காமல் இருந்ததுன்னா ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும். இல்லை இந்த லெவலில் வந்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா அதிலிருந்து ஒரு 150 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் மறுபுறம் மேலே ஏறினதுன்னா 23,116.50, தென் 23,228.70. அதாவது இறங்குறதாகட்டும் சரி ஏறுறதாகட்டும் சரி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன லெவலில் தான் ஒரு ஏற்ற இறக்கம் கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 47,864.70 ஃபிப்னாக்கி ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,168.85. ஸோ இந்த 2 லெவல்லையும் எந்த பக்கம் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கக்கூடும். மெயினாக நிஃப்டி ஏறணும்னா பேங்க் நிஃப்டி ஏறணும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 30-40% ஒரு ஏற்றம் வந்ததுன்னு வச்சுங்களேன்,
the Nifty will move another 200-300 points மேலே கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடும். ஸோ சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் ஆர் இந்த என்ன சொல்றது ஆன் த செல்லிங் ப்ரெஷர். ஸோ கரடியின் பிடியில் தான் சந்தைகள் இருக்கிறது. நாளை தினம் வாலடைல் மூவ் இருக்கக்கூடும். விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நீங்கள் வந்து இந்த 23,008.50 சொன்ன இல்லையா, அதில் வந்து வாங்குவதற்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் வந்ததுன்னா மேலே ஒரு 100-150 புள்ளிகள் உடனே ஏறக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ எல்லாருக்கும் நல்ல வழியாக வரும் தை மாதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.